வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பினால் தம் இருதயத்தை திறந்த இரக்கத்தின் ஊற்றை தியானிக்கும் நாளாகும். இன்றைய உலகம் ஒரு இக்கட்டான சூழலில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தினமும் நாம் செய்திகளிலும் சமூகத்திலும் காணும் வன்முறைகள், விபத்துகள் மற்றும் எதிர்பாராத அழிவுகள் நம் மனதை பதபதைக்க வைக்கின்றன. நாளை என் குடும்பத்தின் நிலை என்ன? என் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குமா என்ற அச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிழலாடுகிறது. இந்த இக்கட்டான வேளையில் நம் குடும்பங்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு அரண் இயேசுவின் திரு இருதயம் மட்டுமே. குடும்பங்களை பாதுகாப்பது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாகும். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் மறைத்து காப்பது போல ஆண்டவர் தம் இருதயத்தின் காயங்களுக்குள் நம்மை மறைத்து வைக்க காத்திருக்கிறார். நமது கவலைகளை, போராட்டங்களை மற்றும் பயங்களை அந்த புனிதமான இதயத்தில் சமர்ப்பிப்போம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பயம் இருப்பதில்லை. எங்கே இயேசுவின் திரு இருதயம் ஆட்சி செய்கிறதோ அங்கே தீய சக்திகளுக்கு இடம் இல்லை. வாருங்கள், நம்பிக்கையோடு நம் குடும்பங்கள் அனைத்தையும் அந்த அன்பின் ஊற்றிடம் ஒப்படைப்போம். இந்த வழிபாட்டின் வழியாக நம் இல்லங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெத்லகேமாக மாறட்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஊற்றே, அன்பே உருவான இயேசுவின் திரு இருதயமே, இன்று ஒரு குடும்பமாக உம் பாதத்தில் மண்டியிட்டு நிற்கின்றோம். நீர் எங்கள் இல்லத்தின் கதவுகளை தட்டுகிறீர். நாங்கள் முழு மனதுடன் உம்மை வரவேற்கின்றோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற உறுதியோடு எம் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும், எமது உடைமைகள் அனைத்தையும் உமது ஆணிபாய்ந்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் வீட்டின் அரசர். நீர் ஒருவரே எங்கள் வாழ்வின் வழிகாட்டி. ஆண்டவரே, இன்று உலகம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் நாம் காணும் அகால மரணங்கள், கொடிய வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் வஞ்சகமான சூழ்ச்சிகளை கண்டு எங்கள் உள்ளம் நடுங்குகிறது. பாதுகாப்பின் தேவனே, எகிப்தியரின் அழிவிலிருந்து இஸ்ரவேலரின் இல்லங்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாதுகாத்தது போல உமது திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த புனிதமான திரு இரத்தத்தால் எங்கள் வீட்டை முத்திரையிடும். தீய சக்திகள், பொறாமை கொண்ட கண்கள், பில்லி சூனியங்கள் மற்றும் எங்களை அழிக்க நினைக்கும் எந்த ஒரு ஆயுதமும் எங்கள் எல்லைக்குள் நுழையாதபடி உமது திரு காயங்களுக்குள் எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளும். வெளியில் செல்லும் எங்கள் பிள்ளைகள், அலுவலகம் செல்பவர்கள் என ஒவ்வொருவரையும் உமது விண்ணக தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி செல்லட்டும். எங்களை சூழ்ந்திருக்கும் தீமையின் நிழல் விலகி உம் ஒளியின் கவசம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் இறைவா, நீர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றாயிருப்பது போல எங்கள் குடும்பமும் ஒருமித்த கருத்துடன் வாழ அருள் புரியும். இன்றைய இயந்திரத்தனமான உலகில் ஒரே இல்லத்தில் வாழ்ந்தாலும் எங்கள் இதயங்கள் பிரிந்து கிடக்கின்றன. எங்களுக்குள் இருக்கும் பிடிவாதம், ஆணவமான வார்த்தைகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சினத்தை அகற்றும். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்தி ஒருவருடைய குறைகளை மற்றவர் தாங்கிக் கொள்ளும் பொறுமையை தாரும். உமது திரு இருதயம் எப்படி பகைவர்களையும் மன்னித்ததோ அது போன்ற மன்னிக்கின்ற தாராள இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வீட்டில் அன்பு ஒருபோதும் வற்றி போகாத நதியாக ஓடட்டும். பெரியவர்களுக்கு மரியாதையையும் சிறியவர்களுக்கு பாதுகாப்பும், தம்பதியினருக்கு இடையே பிரிக்க முடியாத புனிதமான அன்பும் நிலைத்திருக்க செய்தருளும். வளங்களின் ஊற்றே இயேசுவே, பொருளாதார நெருக்கடியாலும் பெருகி வரும் விலைவாசி உயர்வாலும் கடன் சுமைகளாலும் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம்.
வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று சொன்ன எம் இறைவா, உமது திரு இருதயத்தின் கருவூலங்களை எங்களுக்காக திறந்தருளும். எங்கள் கடின உழைப்பால் செய்த செயல்களின் பலன்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்யும் தொழில்களிலும் வேலைகளிலும் நேர்மையும் உயர்வும் கிடைக்க செய்யும். கடன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனமாக வாழும் ஞானத்தை தாரும். எங்கள் மேசைகளில் உணவு குறைபடாதிருக்கட்டும். வறுமையால் எந்த ஒரு பிள்ளையின் படிப்போ அல்லது எதிர்காலமோ பாதிக்கப்படாதபடி உமது தெய்வீக பராமரிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைக்க செய்தருளும். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசுவே, உமது திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் மற்றும் தண்ணீரால் எங்களை கழுவி புனிதப்படுத்தும். தீராத நோய்களால் வாடும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உமது கரம் பட்டு சுகம் கிடைக்கட்டும். உடல் ரீதியான பலவீனங்கள் மட்டுமல்லாது மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை, பயம் போன்றவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். முதியவர்களின் எலும்புகளுக்கு புது பலனையும் நரம்புகளுக்கு புத்துயிரையும் தாரும். வளரும் எங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உடல் நலத்தை தந்து அவர்களை பாதிக்கும் எந்த ஒரு கிருமியும் தொற்று நோயும் அண்டாதபடி உமது பாதுகாப்பின் சிறகுகளால் அவர்களை மூடிக்கொள்ளும். எந்த ஒரு தொற்று நோய்களும் கொள்ளை நோய்களும் எங்களை தாக்காதபடி உமது வல்லமை உள்ள கரத்தை எங்களுக்கு மேலாக நீட்டி அருளும். உலக பொருட்களின் மீது நாங்கள் வைக்கும் பற்றை விட உமது திரு இருதயத்தின் மீது அதிக பற்று வைக்க அருள் புரியும். தினமும் ஒரு முறையாவது குடும்பமாக இணைந்து உம்மை புகழும் வரத்தை தாரும். எங்கள் இல்லம் ஒரு சிறிய கோவிலாக மாறட்டும். தீய பழக்க வழக்கங்கள், சிற்றின்ப மோகங்கள் மற்றும் இறைவனுக்கு பிடிக்காத செயல்களில் இருந்து எங்களை பிரித்தெடுத்து உமது தூய பாதையில் எங்களை வழி நடத்தும். எங்கள் அன்புக்குரிய இனிய இயேசுவே, இதோ இந்த மன்றாட்டுகளை உமது பாதத்தில் ஒரு காணிக்கையாக வைக்கிறோம். நீர் எங்களை கைவிடாத தெய்வம். உமது திரு இருதயம் எப்போதும் எங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் விண்ணப்பங்கள் உமது சமூகத்தை எட்டட்டும். இன்று முதல் எங்கள் இல்லத்தின் ஒவ்வொரு அசைவும் உமது மகிமைக்காகவே இருக்கட்டும். இந்த மன்றாட்டுகளை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் தலைமுறைக்கும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் உம்மை முழுமையாக நம்புகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நேசமே, உமது சிநேகம் என் இருதயத்தில் பற்றியறிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திடனே என்னை திடப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, என் இருதயத்துக்கு மன்னிப்பு தந்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையே, என் இருதய குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசாட்சியை, என் இருதயத்தை உமது கைவசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என் மனதை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். ஜென்ம மாசணுகாத கன்னி மரியாயே, இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்கு உண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரை எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய தொடர் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தரலும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தரலும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் தூக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே,
சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடமிருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறிய நின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்கள் இனங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும்
என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனி மேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் விண்ணப்பத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டரித்தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். இரக்கத்திற்கான ஜெபம். எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டில் இறங்குவோம். எவன் மீது இரக்கமாயிருக்க திருவுளம் கொள்வாயோ அவன் மேல் இரக்கம் வைப்போம். என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கு கெடு வைக்காமல் என் மனம் போல எனக்கு நாளை குறிக்காமல், ஆண்டவரே நீர் பொறுமை உள்ளவராயிருப்பதனால் நான் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி உம் இரக்கத்திற்காக உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் முன்னோரின் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. விரும்புகிறவன் நாளும் அன்று, உழைக்கிறவன் நாளும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலே எதுவுமாகும் என்ற இயேசுவே இரக்கமாயிரும். என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். என் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும்.
வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எனக்குண்டான அனைத்து சொத்துகளின் மீது இரக்கமாயிரும். நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். அதில் செய்யும் விவசாயங்களின் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீது இரக்கமாயிரும். என் வீட்டிலுள்ள அனைத்து உடைமைகள் மீதும் இரக்கமாயிரும். எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கில் உள்ள கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அனைத்து குருக்கள், துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் ஆயர்கள் மீதும் இரக்கமாயிரும். கர்தினால்கள் மீதும் இரக்கமாயிரும். பாப்பரசர் மீது இரக்கமாயிரும். அனைத்து பொதுநிலை ஊழியர்கள் மீது இரக்கமாயிரும். அனைத்து தியான மடங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா தியான குருக்களின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். மன்னிப்பு ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது உதவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது உதவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது உதவியால் எங்களை வழிநடத்தியருளும். அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தோடு நாம் விதைக்கும் ஒவ்வொரு ஜெபமும் சரியான காலத்தில் ஆசீர்வாதமாக அறுவடை செய்யப்படும் என்பது உறுதி. உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்ணீராகவோ சொல்ல முடியாத பாரமாகவோ இருக்கலாம். அவற்றை இன்று அந்த திரு இருதயத்தில் தஞ்சம் புக செய்து விட்டோம். மனித கரங்கள் உதவி செய்ய தவறும் இடத்தில்தான் இறைவனின் வல்லமை உள்ள கரங்கள் செயல்பட தொடங்குகின்றன. உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் இயேசுவின் திரு இருதயம் இன்று உங்கள் குடும்பங்களில் இருக்கும் விரிசல்களை சரி செய்யட்டும். நோய்களை குணமாக்கட்டும். தடைகளை தகர்க்கட்டும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன்.